இன்னைக்கு டே வந்து காலையில ஒரு 5:30க்குலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னைக்கு அடை தோசை தான் பண்ணி கொடுக்க போறேன். முருங்கைக்கீரையும் கேரட்டும் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. சைட் டிஷ் வந்து முள்ளங்கி சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆவது பருப்பு தோசை, முருங்கைக்கீரை, கேரட்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா அதுல ப்ரோட்டீனும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு, கீரையும் இருக்கு. நம்ம ரைஸா பண்ணி கொடுத்தா கூட ஈஸியா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையா பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டு வந்துருவாங்க. கிச்சனுக்குள்ள வரும்போது இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு யோசிக்காம தான் வருவேன். ஏன்னா முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சிருவேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து குக்கும்பர் தான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கான ஒரு சின்ன ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் வந்து மேலே வாக் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரீசெண்டாக ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு கீழே அதை வந்து டேக் பண்ணுறேன். பார்க்கல அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், என்ன இன்றைக்கி குக் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.